ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பர் பெட்ஸ் அக்கா தான். உங்ககிட்டலாம் பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு எல்லாருமே ரொம்ப ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நான் ரீசெண்டாக ஆர்ஆர் பிரதரோட லைவுக்கு போனேன். அவங்க பார்த்திங்கன்னா என்ன தாயின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் இதாகிட்டு நான் இவங்கள ஒரு தாயாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ப்ரேலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என்ன போய் இந்த அளவுக்கு தூக்கி வச்சுருக்கீங்க ஒய்டியில் அப்படின்னும் போது எனக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்கணும் போது நான் நன்றி சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக ஒய்டி ஃபேமிலி உங்கள் எல்லாரையும் நான் மறக்கவே மாட்டேன். அக்கா கிட்ட ஒரு மைனஸ் என்ன சொல்லி நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே நானே சொல்கிறேன். என்னோடய ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்களா, பயந்துராதீங்க. நான் எந்த ஃபோட்டோலையுமே சிரிச்சிருக்க மாட்டேன். அக்கா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லைவ்லேயும் சரி சிரிக்கவே மாட்டேன். ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சில தம்பிகளாம், அக்கா நீங்கள் சிரிச்சு காமிங்க அக்கா, சிரிக்கவே மாட்டிங்களான்னு. எனக்கு என்னன்னு தெரியல. நான் சிரிப்பேன்னா நேரில் கூட கொஞ்சம் சிரிப்பேன். ஆனால் மோஸ்ட்லி வாய் விட்டு நான் சிரிக்கவே மாட்டேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் மேரேஜ் ஆன புதுசில் என் ஹஸ்பண்டுக்கு வாய் விட்டு சிரித்தா பிடிக்காது. அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா நான் சிரிக்கிறதே இல்லை. வெளியே உள்ளவங்களை பார்க்கும்போது சிரித்த மகனா அப்படி செய்கையில் தான் சிரிப்பேனே தவிர மற்றபடி வாய் விட்டு சிரிக்க மாட்டேன். அதான் என்னோடய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்னடா நம்ம சிரிக்கவே மாட்டேக்கோம், நல்லா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிறோன்னு சொல்லிட்டு. நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சிலர் என்னோடய லைவ்லேயே கேட்பாங்க, ப்ளீஸ் அக்கா ஒரு நிமிஷம் நீங்கள் சிரிங்க அக்கா. எல்லோரும் சிரித்து லைவ் பண்ணுறேன். கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுறேன்.